ஓகே கேஸ் ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோவில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், ஒரு பெய்டு ப்ரொமோஷன். ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன், அது யாரும் பார்க்காதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணே, அந்த சாங்கோட ப்ரோமோ நான் ஒரு 6-7 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நினச்சதை விட கம்மியாக தான் அது ரீச் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு 2 months எல்லா வீடியோஸில் அது ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய சாங்க்கு நான் தானே ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, வீடியோட எண்டில் இருக்கும். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் கங்குவா ரிலீஸ் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் நிறைய திட்டங்கள், நிறைய ஆலோசனைகள், நிறைய ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறிக்கொண்டு தளபதி பார்த்திங்கன்னா அதில் இறங்கிட்டார். அண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் தளபதி 69க்கான ஒரு ஷூட். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பரபரப்பாகவே ட்விட்டர் இருக்குது. இதை தாண்டி உலக அளவில் நம்ம நியூஸ்லாம் பேசணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. ஆமாம், நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், அது ஒரு சீரியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? லைக் எவ்ரிடே என்ன நடக்குது, ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பரபரப்பாக என்ன நடக்குது, அது யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு டாப்பிக்காக ஒரு 10 minutes உட்காந்து பேசுவோமா? அந்த மாதிரி கண்டென்ட் ஏதாவது பண்ண சொன்னீங்கன்னா நான் பாருங்கள், கமெண்ட்டில் நிறைய மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. தளபதி 69, எஸ், இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தளபதி அவர்கள் 2026 எலெக்ஷனுக்கு பயங்கரமாக தயாராகிட்டே இருக்கார். அவர் மக்கள் மத்தியில் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா களத்தில் இறங்கி இன்னும் அவர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணணும். இதுக்கு நடுவில் படத்தோட ஷூட்டிங் அந்த கால் ஷீட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் கெரியர் ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா தளபதி முடிக்க சொல்லியிருக்காராம். அதனால் சீக்கிரமாகவே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றதே சீக்கிரமாக நமக்கு தெரிஞ்சிடும், இன்க்ளூடிங் ரிலீஸ் டேட்டுங்க. எஸ், இப்போதைக்கு இந்த படம் இப்போ தான் ஒரு ஷூட்டிங்கன்றதே ஒரு ஸ்கெடியூலாக போயிட்டு இருக்குது. 1 or 2 ஸ்கெடியூல்ஸு, ஒரு 20-30% கூட எனக்கு தெரிஞ்சு படம் முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ளே இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரீஸ்லேருந்து பயங்கரமான விஷயங்கள், பயங்கரமான சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நார்த் அமெரிக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நார்த் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா தளபதி 69 இன்னும் டைட்டில் கூட டிசைட் பண்ணல, ஷூட்டிங் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இந்த படத்தை பார்த்திங்கன்னா 25 கோடிக்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்களா கொடுக்க சொல்லி. ஆனால் எப்போவே வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்திங்கன்னா வாங்கலையா. ஸோ 25 crores கொடுத்து இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்திங்கன்னா அந்த 25 crores கொடுத்து வாங்குறதுக்கோ அதுக்கு அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கோ பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே சரி, வீடியோக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஏன்னா பல வருஷமாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் சொல்லலான்னு இருக்கேன். ஒரு நாள்லேயே ஒரு 10,000 to 15,000 to 50,000 ரூபாய் வரலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா? ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காசு மேக் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது, ட்ரஸ்ட் மீ. இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் ஹை ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஜஸ்ட் உங்களோட ஸ்பேர் டைமில் நீங்கள் பெட்டில் சும்மா படுத்துக்கிட்டே ஒரு ஃபோன் இருந்ததுன்னா போதும், நெட் இருந்ததுன்னா போதும், சைடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். இன்னும் பெட்டரான ஒரு 2025 நம்ம அடி போடுவோம். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே. நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கோம். நடுவில் இந்த தளபதி 69, பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மூவி ஃபார் தளபதி கெரியர். ஏன்னா அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் வருத்தம் தான். அதுக்கப்புறம் ரியல் லைஃப் ஒரு முழு அரசியல்வாதியாக தளபதியை எல்லோரும் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்னும் பயங்கரமாக நம்ம பார்க்க போகிறோம். அவர் களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஏரியா போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது கேஸ். வர நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அஃபிஷியல் டிவி, நீங்கள் போய் அதில் ஆங்கரிங் பண்ணலாமே, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தா தாராளமாக போய் நான் வேலை செய்கிறதுக்கு ஐ எம் ரெடி, ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வேணான்னு யார் சொல்லுவாங்க? அவங்களா நம்மளை அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். பட் நம்ம போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது நமக்கு ஐடியா கிடையாது. நமக்கு சில பேர் தெரிஞ்சாலும் நான் கால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த டிவி சேனல் வருதுனாவே தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயம் நம்மளும் மக்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறோம் தளபதி கூட அப்படின்ற ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கும். அது ஒரு ப்ரொஃபஷனாகவே பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நான் ரெடி தான். பேட்டி எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், நியூஸ் படிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு இன்ட்ராக்டிங்காக போகிறதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஐ எம் ரெடி. ஏன்னா 4-5 வருஷமாக 6 வருஷமாக பேசிட்டு தானே இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி தான். ஸோ தளபதி 69
அந்த ஒரு ரைட்ஸ் விஷயம் கேள்விப்பட்ட உடனே அடே படமே இப்போ தானடா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷூட்டிங், அதுக்குள்ளே 25 கோடி 30 கோடி கிட்ட வரும் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இந்த படம் கடைசி படமாக இருக்க போகுது அப்படின்றது வருத்தம் தான். அந்த தேட்டரில் நான் கங்குவா படம் பார்க்கும்போது கூட ஒரு செகண்ட் அப்படியே நான் அவுட் ஆஃப் த ஃபோக்கஸில் போய் யோசித்தேன், வாட் இஃப் இது தளபதி 69 இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா தளபதி விஜய் அப்படின்றத லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அந்த டைட்டில் தேட்டரில். படத்தில் என்ன சீன் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அழுவ போகிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக லிட்ரலி ஐ ஃபெல்ட் தட். தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது இந்த ரிவ்யூஸ்லாம் கேட்பாங்க, எப்படி இருக்குது ப்ரோ படம்னு சொல்லிட்டு, நான்லாம் அப்பயே அழுதுருவேன் அப்படின்னா நான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன், வாட் இஃப் இது ஒரு தளபதி 69 படத்துக்கு இப்போ நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னும் போது எமோஷ்னலான ஒரு எண்டிங்கில் எல்லோரும் வெளியே வந்து அழுதுனே தான் வர போகிறாங்க. எத்தனை பேர் கதற போகிறோன்னு தெரியல ஃபார் ஷுர். இது ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஹோப்ஃபுல்லி மேபி ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் கேப் எடுத்தாலும் இன்னொரு படம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. வருஷம் அவரோட படங்கள் பார்த்து பழகிடுச்சு. பட் இப்போ அது இல்லாதது பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே ஃபைன் கைஸ், சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறது ஒரு சின்ன அப்டேட் தான். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வருதான்னு சொல்கிறேன். நம்மளோட டீரெக்ஸ் நம்மளோட கார் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ண போகிறேன். அது ஒரு டெடிகேட்டட் வீடியோ வருமா இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுவேன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயும் சூப்பரான கண்டென்ட்லாம் போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா அதில் சின்ன கண்டென்ட்டால் டக்குன்னு எடிட் பண்ணி போடலாம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எதுவும் உங்ககிட்ட நான் பெருசாக கேட்கல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, பார்க்கலாம் ஒரு 3000 லைக்காவது வருதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துடும். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா சொல்லாமே போட்டுருவீங்க. புதுசாக இருக்கிறவங்க போட்டுருங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.